Hi friends, உங்களுக்கு MTurk US அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இந்த சர்வே எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்டேட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரிக்வஸ்டர் பேர் வந்து MYATSன்னு போட்டிருக்கு. 10 சென்ட் 5 நிமிஷம் தாண்டி இப்போது 5 நிமிஷம் மேலே வந்து எக்ஸ்பயர் ஆகி போயிடும். ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக போயிடலாம் வாங்க. ஸோ இந்த சர்வே வந்து லிங்க்கை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சர்வேக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து கன்சர்ன் ஃபார்மு. இது அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டு ஐ கன்சர்ன் பார்ட்டிசிபேட் தி ஸ்டடின்னு கொடுங்க. கொடுத்துட்டு 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜான்னு கேட்குறாங்க. ஆமாம், எஸ் கொடுத்துடணும். அப்புறம் வந்து மேரிடா டிவோர்ஸ்டான்னு கேட்குறாங்க. எஸ் நீங்கள் கொடுத்துடணும். யுனைடெட் சிட்டிசனான்னு கேட்குறாங்க. நோ கொடுத்துடணும். ஸோ இது வந்து யூஎஸ் லொக்கேஷனில் இருக்கிறது மட்டும்தான் வந்து செய்ய முடியும். அதனால் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நான் செய்ய முடியாது. அதனால் யூஎஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த சர்வேவை பண்ண முடியும். ஸோ யூஎஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணுறாங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே கன்சர்ன் ஃபார்மு எஸ் கொடுத்துருங்க. இதில் வந்து 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஓல்டர்னு கேட்குறது. ஸோ இதுக்கு வந்து எஸ்ஸு. டிவோர்ஸ்டா மேரேஜான்னு கேட்குறாங்க. எஸ்ஸு. யூஎஸ் சிட்டிசனான்னு கேட்குறாங்க. எஸ்ஸு. ஸோ எஸ்ஸுன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து உள்ளாரே போகும். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் லொக்கேஷனில் கிடையாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து அடுத்தது ஏஜ், உங்களுக்கு என்ன ஏஜோ அதை கொடுத்துருங்க. மேரிடானா மேரிடும் கொடுத்துருங்க. டிவோர்ஸ்டுனா டிவோர்ஸ்னு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து வாட் ஜெனரேஷன் கோகட் வேர் போர்ன் இன்டு பேஸ்ட் ஆன் யுவர் இயர் ஆஃப் பர்த். ஓகே, 1981 to 2000 இந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம பிறந்திருக்கோம். ஸோ வந்து அதை கொடுத்துடலாம். குழந்தைங்க இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குதுன்னு சொல்லி போடுங்க. காலேஜ் டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்லி போடுங்க. என்ன ஸ்டேட்டில் வந்து இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு கொடுத்த அட்ரஸில் வந்து என்ன ஸ்டேட் இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்ட்டுக்கு இருக்கீங்களா, வாடகைக்கு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. சாரி ரெண்ட்டுக்கு இருக்கீங்களா இல்லை வந்து ஓன் ஹவுஸாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நான் ரெண்ட்டு கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எம்ப்ளாய்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் அண்ட் ட்ரூ கொடுத்துருங்க. அப்புறம் ஒகேஷ்னலி ட்ரூ கொடுத்துருங்க. இது ஒரே பேஜில் தான் அந்த சர்வே இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஆஃப் அண்ட் ட்ரூ, ஆல்மோஸ்ட் ட்ரூ. சில கொஸ்டின் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கன்னு போட்டிருப்பாங்க, அதை பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து கொடுத்துட்டே வரலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் கரெக்டான ப்ராப்பரான சர்வே முடிக்கிற இடம். ஸோ இந்த கோடு வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒர்க் ஐடி இருக்குல்ல, அந்த ஒர்க் ஐடியை வந்து காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு MTurkல வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.